இதுதான் மகாபாரத கதை. சொல்லுமா சொல்லு. இந்த ஊரை பிடிச்ச பிடாரி ரத்த காட்டேரி எப்பதான் ஊரை விட்டு ஓடும்? தாயே துர்கா நல்ல குறி சொல்லு. எல்லா காரியம்மா நல்ல வாக்கு சொல்லு. தர்மரச பூமியிலே பெயர்ந்து வந்தாடா பெரும்பாவம் பண்ணுதாடா. பத்த குழந்தைகளே பத்தவளை கொல்லுறாளே. கொல்லுறத பார்த்துக்கிட்டு போன மாதிரி நிக்கிறானே. அப்ப போன மாதிரி நிக்கிறானே. ராஜா சத்த எலிய போலே செயலெழுந்து நிற்கிறானே. ஆரெல்லாம் புலமதக்கே அத்து தண்ணீர் ரத்தமாச்சு. அஸ்தினாபுரிக்கு அழிவு காலம் வந்துடுச்சு. வானம் பொழியாது இனி வயலெல்லாம் விளையாது. காத்து வீசாது சத்துருவின் ஆட்சியிலே. நீதி நிலைக்காது நியமனங்கள் நடக்காது. அரசி, இந்த குழந்தையின் மரணத்தையாவது தாங்கள் தடுத்து நிறுத்தாவிட்டால் நாடே உங்களை தூற்றும். தயவு செய்து இளவரசரின் மரணத்தை எப்படியாவது தடுத்து விடுங்கள். உண்மைதான், பொறுத்ததெல்லாம் போதும். அரசியின் 7 குழந்தைகளை ஆற்றல் விட்ட காரண காரியங்கள் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த குழந்தைக்கு அப்படி ஒரு கொடுமை நேர்ந்துவிடக் கூடாது. இதற்கு நான் இப்போதே ஒரு முடிவு கட்டுகிறேன். ஒருவேளை நிபந்தனையை மீறிவிடுவாரோ? என் மீது இத்தனை பிரியம் கொண்டுள்ள இவரை பிரிந்துவிட நேருமோ? கங்கா, வேண்டாம், எழ வேண்டாம். அது உனக்கும் சிரமம், நம் இளவரசனுக்கும் சிரமம். நகர்வலம் முடிந்ததா? முடிந்தது. கங்கா, இந்த பழத்தை சாப்பிடு. கர்ப்பிணி பெண்களுக்கு பழங்கள் மிகவும் நல்லது. நாளை உதயத்தில் ஒரு இளம் சூரியனைப் போல் நம் இளவரசன் பிறப்பான் என்று வைத்தியர் கூறியது உன் ஞாபகத்தில் இருக்கிறது தானே கங்கா? நன்றாக இருக்கிறது. அதை நான் மறக்கவில்லை. ஆமாம், வேலை தவறாமல் வைத்தியர் சொல்படி மருந்தை உட்கொள்கிறாய் அல்லவா?
ஆ, எதற்கும் அவள் பிடிகொடுக்க மறுக்கிறாளே. ஊர் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனாம்? நாளை அஸ்தினாபுரத்து இளவரசன் பிறக்கப் போகிறான் என்பதால் தான். ஓஹோ. நம் குழந்தைக்கு பெயர் கூட வைத்து விட்டார்கள். ஓ, என்ன பெயராம்? கங்கையின் மகன் அல்லவா, காங்கேயன் என்று பெயர் வைத்துள்ளார்கள். பெயர் என்னவோ அழகாகத்தான் இருக்கிறது. இளவரசருக்கு தனியாக ஒரு மாளிகை அமைப்போம். உலகே வியக்கும்படி அவனை வளர்த்து ஆளாக்க வேண்டும். வசிஷ்டர் நம் குழந்தைக்கு கல்வி புகட்ட வேண்டும். பரசுராமர் வாழ் பயிற்சி அளிக்க வேண்டும். பரசுராமனும் வசிஷ்டரும் இந்திரனுக்கும் மேலானவர்கள் அல்லவா? நமது குழந்தை இந்திரனையே வெற்றி கொள்வான். இந்த மண்ணிற்கே சொர்க்கத்தை கொண்டு வருவான். எனக்கு தூக்கம் வருகிறது. நாளை உதிக்கப் போகும் சூரியன் என் அஸ்தினாபுரம் இளவரசனுக்கு வாழ்த்துச் சொல்லும். அப்படித்தானே கங்கா? எல்லாம் விதிப்படி நடக்கும். சரி, வா, ஓய்வெடுத்துக் கொள். உறங்கு. நன்றாக உறங்கு. நல்ல வேளை, நாம் கங்காவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறவில்லை. நாளை நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். அரசே, நமது அஸ்தினாபுரத்திற்கு இளவரசர் பிறந்திருக்கிறார். நிறுத்து! நீ என்ன பெண்ணா பிசாசா? குழந்தை என்ன குற்றம் செய்தது? எதற்காக குழந்தைகளை கொள்ளும் ராட்சசியாக இருக்கிறாய்? சொல், சொல். அரசே, உங்களுக்கு புத்திர பாசம் தோன்றிவிட்டது. இனி நான் உங்களுக்கு அவசியப்பட மாட்டேன். மூடத்தனமாக பேசாதே.